இது இப்படியே விட்டா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை. அடிச்சிட வேண்டியதுதான். வயசானாலும் ஜேசிபி பார்த்தா ஆசையாக தான் இருக்கு. ஐயோ, இவன் எதுக்கு கால் பண்ணுறான்? ஹலோ. டேய் மாப்பிள்ள திலக்கு, எங்கடா இருக்க? லியோ மாதிரி இத்தனை மாதம் தலைமறைவாக இருந்த, இப்போதான் வந்திருக்க. எப்போ ரிட்டர்ன் போகிற? ஏய் ஏன்டா விருப்பேத்துற? ஒரு வெரிஃபிகேஷன் ப்ராசஸ்க்காக வந்தேன்டா. ஒரு வாரம் ஆயிரும்டா. அப்படியா? ரொம்ப சந்தோஷம். என்ன ரொம்ப பதட்டமாக இருக்க மாதிரி தெரியுது, என்னாச்சு? அது ஒன்றும் இல்லை, ஊருக்குள்ளே வந்திருக்கேன்ல. நம்ம எக்ஸுமாவை எதுவும் ஊர் பக்கம் சுற்றிட்டு இருக்கா? அது என்ன நம்ம எக்ஸு? உன் எக்ஸுன்னு சொல்கிறா? நீ தான் இறங்குற இடத்துலலாம் என்ட்ரி டிக்கெட் போட்டு வச்சிருக்க. அது எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? டேய் 2 நாளாக வெளியே போகணும்னு சொல்லிட்டு இருக்காடா. 2 நாள் சமாளிச்சிட்டேன். ஆனால் இதுக்கப்புறம் முடியாதுடா, வெளியே போயே ஆகணும்னு சொல்லிட்டாடா. டேய், அப்போ சும்மா எங்கேயாவது கூப்பிட்டு போயிட்டு வாடா. மாப்பிள்ள நீயும் கூட வரியா? டேய், நான் ஏன்டா வரணும்? ஒரு சப்போர்ட்டுக்கு தான்டா. ஏன்டா காதல் பண்ற காலத்துல தான் கண்ட இடத்துல அடி வாங்க விட்டீங்க, இப்பவும் ஏன்டா அதையே பண்ற? டேய் உன் நண்பனுக்கு கூட பண்ண மாட்டேன். சரி வரேன். டேய் நான் அப்புறம் கூப்பிடுறேன். எங்க என்னாச்சுமா? கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கணும். ஃபேன்சி ஸ்டோர் வரைக்கும் போயிட்டு வந்துடலாம். அப்படியே வரும்போது கெஃபே போயிட்டு வந்துடலாம். போலாமா? கூட திலக் மட்டும் வரேன்னு சொன்னான். திலக்கா? அவன் எதுக்கு கூட்டிட்டு வரீங்க? அவன் தான் வரேன்னு சொன்னா. அதான் ரொம்ப நாள் ஆச்சு. அவன் லேடிஸ் விஷயத்துல ஒரு மாதிரின்னு சொல்லிருக்கீங்கல்ல, அதுவும் இல்லாம அவன் பிளே பாய் வேற சொல்லிருக்கீங்க. இவன மாதிரி ஃப்ரெண்ட் கூட எல்லாம் எதுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சிருக்கீங்க? அதுக்கு என்னமா பண்றது, 15 வருஷம் பழக்கமா போச்சு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன்ற மாதிரி பிளே பாய்னாலும் ஃப்ரெண்டு. இப்படி கொடுக்க முடியுமா? என்னமோ அவன மாதிரி ஆள்லாம் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சிருந்தது, சாப்பாட்டுல விஷம் வச்சே கொண்டு இருப்பேன். ஏதோ உங்களை மாதிரி நல்லவர் எனக்கு ஹஸ்பண்டா கிடைச்சதுனால பரவாயில்ல. என்ன விஷம் வச்சிரும் விருந்து வச்சிரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு போறா. ஊருக்கு போற வரைக்கும் ஹோட்டல்ல தான் சாப்பிடணும். கொரோனா முடிஞ்சு 4 வருஷம் ஆகுது. இப்போ எதுக்கு மாஸ்க்லாம்? அது போற இடத்துல 4-5 பொண்ணுங்க வருவாங்க. யாரும் என்ன சைட் அடிச்சிடக்கூடாதுல்ல. நான் உனக்கு மட்டும் தான் சொல்லுவேன். அடச்சி சேல்ஸ் ஸ்கில் முதற்கொண்டு நம்ம எக்ஸ் மாதிரியா இருக்கு. ஐயோ கண்டுக்காத, அப்படியே போயிரு. எனக்கு தெரியும். நீ எந்த ஊர்ல வேணா பாருமா, நான் ஒன்னதான் பார்ப்பேன். ஓ இப்பெல்லாம் பப்புளுக்கு டப்பால போட்டிக்கிறானுங்களா? ஏதோ வந்து பாரு, நல்லா இருக்கே. ஏங்க, அந்த பொண்ணு உங்களை 2-3 தடவை பார்த்துக்கிட்டே இருக்கு. யார் அது? ஷோ அது இல்ல, இங்க வாங்க. ரைட் சைட் கார்னர்ல அந்த பொண்ணு தான் இருக்கா. டக்குன்னு பார்க்காதீங்க. எங்க? ஐயோ டக்குன்னு பார்க்காதீங்க தானே சொன்னேன். ரொம்ப நேரமா நான் நோட் பண்றேன். அந்த பொண்ணு உங்களை தான் பார்த்துட்டு இருக்கா. ஒன்றுமா அவங்க சும்மா கேஷுவலாக பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணு. இல்லை ஷாப்பிங் பண்ணால் நம்ம காசு கொடுக்கணும்.